அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்முடைய இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு இந்த வெப்ப இயக்கவியல் நம்முடைய நீட் சிலபஸ்ல 8வது அலகுல ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல வெப்ப இயக்கவியல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இருவேறு பொருட்களாலான A மற்றும் B ஆகிய இரு தண்டுகள் ஒன்றோடொன்று படத்தில் கண்டபடி பற்ற வைக்கப்பட்டு உள்ளன. அவற்றின் வெப்ப கடத்து திறன் முறையே K1 மற்றும் K2, அதாவது Aக்கு K1, Bக்கு K2 எனில் கூட்டமைப்பின் வெப்ப கடத்து திறன் எவ்வளவு? இதுதான் கேள்வி. சரியா? இது நீட் தேர்வுல 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப இது மேல இருக்கிறது A, அதற்கு கீழே இருக்கிறது B. என்னுடைய வெப்ப கடத்து திறன் K1, என்னுடைய வெப்ப கடத்து திறன் K2. இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெப்பநிலை T1, அந்த எண்ணில T2. அப்ப T1 இருந்து உயர் வெப்பநிலையா இருக்கும், T2 தாழ் வெப்பநிலையா இருக்கும். இங்கே இருந்து வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்க பரவுது. ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு வெப்ப கடத்து வீதம், வெப்பம் கடந்து செல்லக்கூடிய வெப்ப ஆற்றல் கடத்தக்கூடிய வீதம் என்னன்னு சொன்னா, அதுக்கு Q/T அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? எவ்வளவு சார் கடத்தும்? A ஒரு அளவுக்கு கடத்தும், B ஒரு அளவுக்கு கடத்தும், கூட்டமைப்பு எவ்வளவு கடத்தும்? இது ரெண்டையும் சேர்ந்து அதானே கூட்டமைப்பு எவ்வளவு கடத்துன்னா A எவ்வளவு பிளஸ் B எவ்வளவு, என்னுடைய கூட்டுத்தொகை தான். ஓகே, சரி. அப்ப இந்த Q/Tக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா, பொதுவான சமன்பாடு இருக்கு. அது என்னன்னு சொன்னா KA into T1 minus T2 divided by L. அது பொதுவான எந்த மெட்டீரியலுக்குமே பொதுவான சமன்பாடு. அதுல Kங்கிறது என்ன? வெப்ப கடத்து திறன். A என்பது குறுக்கு பரப்பு. குறுக்கு பரப்புன்னா இதுல சார் இந்த இடத்துல இதுதான் குறுக்கு பரப்பு. இந்த இடத்துல ஒரு பரப்பு இருக்கு இல்லையா, இது குறுக்கு பரப்பு. சரியா? T1 உயர் வெப்பநிலை, T2 குறைந்த வெப்பநிலை. L என்பது தண்டி நீளம். இங்க இருந்து இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது தண்டி நீளம். படத்துல Dன்னு போட்டிருக்கு சார், இந்த இடத்துக்கு Dன்னு போட்டிருக்காங்க. பொதுவா இந்த சிம்பல் L, அதுதான் தண்டி நீளம். சரி, அப்ப இந்த இடத்துக்கு D போடணுமா சார்? அது நம்ம போடுவோம், அடுத்தது போடுவோம். அப்ப ஆக இந்த ஜெனரல் ஃபார்முலால இருந்து, இந்த பொதுவான ஃபார்முலால இருந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம கணக்குல என்னென்ன கொடுத்திருக்காங்க, Q/T for C, அதாவது என்ன சார் அப்படின்னு சொன்னா, இந்த கூட்டமைப்பு வெப்ப கடத்து வீதம் எவ்வளவு, அது எப்படி இருக்கும்னு சொன்னா A கடத்துறதுக்கும் B கடத்துறதுக்கும் கூட்டுத்தொகை. முதல்ல சொன்னேன். அப்ப Q/T of A plus Q/T of B, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் Q/T of C. இப்போ ஒன்னொன்றுக்கு நம்ம தனித்தனியா போடலாம். A பொறுத்தப்பட்ட Q/T of A என்னது? A என்கிற தண்டு வெப்ப கடத்து வீதம். அந்த ஃபார்முலால என்னெல்லாம் போடணும்? இந்த K, T1, T2 எல்லாமே நம்ம போடணும் இல்லையா? ஸோ அந்த தண்டு A பொறுத்தமட்டில் K இன் மதிப்பு K1 அதான் கொடுத்துருக்காங்க. A இன் மதிப்பு A. A இன் மதிப்பு A என்ன சார்? அதாவது அந்த குறுக்கு பரப்பு தண்டு A பொறுத்த அளவில் A அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். Lங்கிறது தண்டின் நீளம் D, அதான் நம்ம படத்துல முதல்ல சொன்னேன் D. அதே மாதிரி Q/T of B, B என்னுடைய கடத்து வீதம் பொறுத்த மட்டும், தண்டு B பொறுத்த மட்டும் K is equal to K2, அப்படித்தானே வெப்ப கடத்து திறன் K2 கொடுத்திருந்தாங்க. A is equal to A, அதனுடைய குறுக்கு பரப்பும் என்னுடைய குறுக்கு பரப்பும் சமமா தான் இருந்தது. அதனால L is equal to D, ரெண்டும் ஒரே நீளம் தான் இருந்தது. படத்தை பார்த்தாலே தெரியுது D, அதனால போட்டாச்சு. சார் T1 minus T2, அது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றுக்குமே ஒண்ணுதான். சரி, அடுத்த பாப்பாத. Q/T of C என்பது கூட்டமைப்பின் வெப்ப கடத்து வீதம். அப்ப கூட்டமைப்பை பொறுத்த மட்டும் K என்பது என்ன சார்? அது Kன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அந்த K தான் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A எவ்வளவு சார்? A பாத்தீங்கன்னு சொன்னா மேல K வச்சிருந்தாங்க, அதுக்கு கீழே B வச்சிருந்தாங்க. அங்க குறுக்கு பரப்புங்கிறது இரண்டுக்கும் சேர்ந்து, அதுக்கு A இருக்குது, இதுக்கு A இருக்கு. அதனால மொத்தத்துக்கு கூட்டமைப்பின் குறுக்கு பரப்பு 2A. ஓகே, 2A. L is equal to மூணுமே எல்லாமே ஒரே நீளம் தான் D. சார், இப்போ வெப்பநிலை மாறுபாடு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மூன்றுலையுமே A, B கூட்டமைப்பு எல்லாத்துக்குமே இந்த T1 minus T2. சரி, அப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, Q/T for C is equal to Q/T for A plus Q/T for B. இதுல அந்த ஜெனரல் ஃபார்முலா போன ஸ்லைடுல பார்த்தோமே, அந்த சமன்பாட்டை அப்படியே படுத்தி எழுதலாம். Q/T of C எப்படி சொல்றது? K into ஏரியா 2A into வெப்பநிலை மாறுபாடு T1 minus T2 divided by D. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதான போட்டிருந்தோம் KA T1 minus T2 by D. இங்க A 2 பங்கு இருக்கிறதுனால 2A போடுறோம். சரி, அப்புறம் QA அது எப்படி சார் போடுறது? அதுக்கு என்ன K into A into, அப்ப அதுக்கு K எவ்வளவு? K1. A எவ்வளவு? A. இங்க இருக்க அப்படியே ஒட்டிக்கு போடுறோம். A into T1 minus T2 மூணுக்குமே சேர்த்து போட்டுறோம். divided by D. K1 போட்டாச்சு, A போட்டாச்சு, D போட்டாச்சு, T1 minus T2 போட்டாச்சு. இதே மாதிரி பிளஸ் B க்கு K2, அங்க போட்ட அதே A, அங்க போட்ட அதே divided by D, அதே T1 minus T2.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் LHS RHS வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுலையுமே T1 மைனஸ் T2 இருக்கு, A இருக்கு, டிவைடட் பை D இருக்கு. இங்கேயும் A இருக்கு, T1 மைனஸ் T2 இருக்கு, பை D இருக்கு. இங்கே A இருக்கு, T1 மைனஸ் T2 இருக்கு. அப்போ ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்கிறத ஃபுல்லாக நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டோம்னா அடிச்சிடலாம் இல்லையா? பாக்கி என்ன சார் இருக்கு? இந்த சைடு K இன்ட்டு 2 மட்டும்தான் இருக்கு, அதை 2Kன்னு எழுதலாம். இந்த சைடு K1 இருக்குது, மற்றெல்லாம் எழுதியாச்சு. இங்கே K2 இருக்கு. அப்போ K1 ப்ளஸ் K2. அப்போ K இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சார்? இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடும். K1 ப்ளஸ் K2 டிவைடட் பை 2. அப்போ K இஸ் ஈக்குவல் டு அது என்ன சார்? அது கூட்டமைப்பினுடைய வெப்ப கடத்து வீதம். அதான் K. அதான் கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? K1 நம்ம ஆன்சர் என்ன? K1 ப்ளஸ் K2 டிவைடட் பை 2. நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன், 4வது விடை சரியான விடை. ஓகேயா? சரி. இது வரைக்கும் இந்த ஃபார்முலா நம்ம இதில் பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த காணொலியில் திரும்பவும் வேறு ஒரு கேள்வி இதே வெப்ப இயக்கவியல்ல, அதாவது அலகு 8வது சரியா நம்முடைய நெட் சிலபஸில் வேறு ஒரு கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்த காணொலி காணும் வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.